கடந்த 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நிறைவடைந்ததை முன்னிட்டு தமிழக பாஜக மாநில தலைவரும் கோவை நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளருமான அண்ணாமலை திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு கடந்த 25ஆம் தேதி வருகை புரிந்து பாம்பார்புரம் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தனது குடும்பத்துடன் ஓய்வெடுத்தார். இதனைத் தொடர்ந்து அவர் பாஜக நிர்வாகிகளையும் சந்திக்கவில்லை. இந்த நிலையில் இன்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் ஒன்றான பூம்பாறை கிராமத்தில் 3000 ஆண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ குழந்தை வேலப்பர் திருக்கோவிலில் தனது குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் கோவிலுக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் இப்பகுதி மக்கள் அவருடன் செல்ஃபி எடுத்து உற்சாகமடைந்தனர். மேலும் சுற்றுலா பயணிகள் தாங்களுக்கு தான் வெற்றி என்று கூற அண்ணாமலை பார்ப்போம் என்று கூறி வாகனத்தில் சென்றார். மேலும் பழனி சாலை மார்க்கமாக அண்ணாமலை கோயம்புத்தூர் செல்ல இருப்பதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. பின்னர் பழனி கோவிலுக்கு சென்ற அவர் முருகனை தரிசனம் செய்த பின்னர் கோயம்புத்தூர் செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.